வங்கக்கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி கடந்த 25ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றது. அது மேலும் வலுவடைந்து நேற்று முன்தினம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறியது. இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நேற்று இரவு புயலாக மாறும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. இந்த நிலையில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்காலிக புயலாக மாறும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்தது. திருப்பூர் மாநகராட்சியின் மக்கள் விரோத போக்கை கண்டித்து கழக கவுன்சிலர்கள் நடத்திய போராட்டத்தை காவல்துறையை ஏவி கைது நடவடிக்கையில் ஈடுபட்ட திமுக அரசுக்கு எனது கடும் கண்டனம். உயர்த்தப்பட்ட வரிகளை திரும்பப் பெறவும் நிர்வாக திறனற்ற திமுக அரசை வலியுறுத்துகிறேன் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். பாராளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் கடந்த 25ஆம் தேதி தொடங்கியது. அதானி மீதான லஞ்ச புகார் தொடர்பாக முதல் நாளே இரு அவைகளிலும் அமளி ஏற்பட்டு ஒத்திவைக்கப்பட்டது. நேற்றும் அதானி விவகாரத்தால் அமளி ஏற்பட்டது. இந்த நிலையில் பாராளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்று முடங்கியது. அதானி மற்றும் யூபி வன்முறை தொடர்பாக எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக அவை நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டன. மும்பை மாநிலம் அந்தேரி குடியிருப்பு பகுதியில் பெண் பைலட் ஒருவர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அசைவம் சாப்பிட்டதால் காதலன் தன்னை அவமானப்படுத்தி விட்டதாக கூறி பெண் தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இவர் ஏற்கனவே மன உளைச்சலில் இருந்ததாகவும் காதலனின் செயலால் மேலும் மனமுடைந்து விபரீத முடிவை எடுத்து உள்ளதாகவும் பெண்ணின் பெற்றோர் புகார் அளித்து உள்ளனர். அமெரிக்க அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்றுள்ள டொனால்டு டிரம்ப் வருகிற ஜனவரி 20ஆம் தேதி பங்கேற்க உள்ளார். இதற்கிடையே மெக்சிகோ மற்றும் கனடா நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு தலா 25% கூடுதல் வரி விதிக்க திட்டமிட்டு உள்ளதாக டிரம்ப் தெரிவித்தார். இந்த நிலையில் சட்டவிரோத குடியேற்றத்தை தடுக்க மெக்சிகோவுடன் ஒப்பந்தம் செய்யப்படும் என்று டிரம்ப் தெரிவித்துள்ளார். நியூசிலாந்தின் பிரதமர் கிறிஸ்டோபர் லக்சன் மற்றும் நிதியமைச்சர் நிக்கோலா வில்லிஸ் ஆகியோரை ஏற்றி சென்ற சொகுசு வாகனத்தின் பின்புறத்தில் காவல்துறையின் கார் மோதி விபத்திற்குள்ளானது. விபத்து குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். ரோஹித் தலைமையிலான இந்திய அணி ஆஸ்திரேலிய பிரதமர் அந்தோனி அல்பானிஸை நேரில் சந்தித்தனர். அப்போது கேப்டன் ரோஹித் சர்மா இந்திய வீரர்களை பிரதமருக்கு அறிமுகப்படுத்தி வைத்தார். அப்போது விராட்டிடம் பேசிய பிரதமர், பர்த்தில் உங்களது சதம் சூப்பர், ஆனால் அது எங்களுக்கு பெரிய அளவில் பாதிக்கவில்லை என்றார். அதற்கு விராட் கொஞ்சமாக மசாலா சேர்க்க வேண்டும் என கூறினார். உடனே பிரதமர் சிரித்தபடி, சரி நீங்கள் இந்தியர்களாச்சே என கூறி அடுத்த வீரரை சந்தித்தார். இது தொடர்பான வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது.